ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இந்த வீடியோவில் நான் ஒரு பேராகிராஃப் ரீட் பண்ணுவேன். ஆனால் அதை உங்களால் பார்க்க முடியாது, நீங்கள் கேட்க மட்டும்தான் முடியும். நான் ரீட் பண்ணுற இங்கிலீஷ் பேசேஜை நல்லா கேட்டுட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற 3 சென்டென்சஸில் எந்த சென்டென்ஸ் கரெக்ட், அதாவது அந்த பேராகிராஃபில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நீங்கள் நான் ரீட் பண்ணுறத ரொம்ப கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணணும். அப்போ தான் இந்த 3 சென்டென்சஸில் எது ரெலவெண்ட்டான சென்டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு நல்ல லிசனிங் ஸ்கில் எக்ஸசைஸ். இங்கே தெரிகிற 3 சென்டென்சஸுடைய அர்த்தத்தை முதல்ல பார்ப்போம். அருண் காட் அப் ஏர்லி அண்ட் ரீச்டு ஸ்கூல் ஆன் டைம். அருண் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் சீக்கிரமே எந்திரிச்சிடுறாரு, ஸ்கூலுக்கு கரெக்டான டயத்துக்கு போயிடுறாரு. இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். செகண்ட் சென்டென்ஸ், அருண் மிஸ் த பஸ். அருண் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாரு பிகாஸ் ஹீ டிட் நாட் மேனேஜ் ஹிஸ் டைம் ப்ராப்பர்லி. டைமை கரெக்டாக அவர் மேனேஜ் பண்ணல, அதனால் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாரு. தேர்ட் சென்டென்ஸ், அருண் ஃபர்காட் டு பிரிங் ஹிஸ் நோட் புக் டு ஸ்கூல். அருண் நோட் புக் கொண்டு வரல அப்படிங்கிறத ஸ்கூலில் போய் பார்க்குறாரு. இது தேர்ட் சென்டென்ஸ். இந்த 3 சென்டென்சஸில் எந்த சென்டென்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத இப்போ நான் ஒரு பேசேஜ் ரீட் பண்ண போகிறேன். அதை கவனமாக லிசன் பண்ணுங்கள். அருண் மிஸ்ட் த பஸ் டு ஸ்கூல் பிகாஸ் ஹீ காட் அப் லேட் இன் தி மார்னிங். இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் ரெடி குவிக்லி, he spent some time looking for his misplaced notebook. By the time he reached the bus stop, the bus had already left and he realized he should have managed his time better. அவ்வளோதான். இப்போ நீங்கள் லிசன் பண்ணியிருக்கீங்க. மறுபடியும் லிசன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை 10 or 15 செகண்ட்ஸ் ரீவைண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 3 வாக்கியங்களில் எந்த வாக்கியம் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் ரீட் பண்ண பேசேஜ் இதுதான். ஓகே, இதில் செகண்ட் சென்டென்ஸ் இருக்குல்ல, அதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அருண் டைமை மேனேஜ் பண்ண தெரியல, அதனால் லேட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், அருண் சீக்கிரமே எந்திரிச்சிட்டாரு, ஸ்கூலுக்கு டயத்துக்கு போயிட்டார் அப்படின்னு இருக்கு. ஸோ பேராகிராஃபில் அது இல்லை. லாஸ்ட் சென்டென்ஸில் நோட் புக்கை கொண்டு வர மறந்துடுறாரு. ஸோ மிடில் சென்டென்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்போ அடுத்த பேராகிராஃப் நான் ரீட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற 3 சென்டென்சஸை நல்லா ரீட் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லிசன் பண்ணுங்கள். Now start listening. Sita usually carried an umbrella during the rainy season. One day the sky looked clear, so she decided not to take it with her. Later in the afternoon, it started raining heavily and she got completely wet on her way home. Now இந்த 3 வாக்கியங்களில் எந்த வாக்கியம் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. Middle sentence, Sita did not take her umbrella because the weather looked clear. That is the correct answer. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற 3 வாக்கியங்களை பொறுமையாக ரீட் பண்ணி அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு பேராகிராஃபை ரீட் பண்ண போகிறேன், அதை கரெக்டாக லிசன் பண்ணுங்கள். Now I am going to read the paragraph. Rahul bought a new bicycle and was very excited to ride it. His father advised him to learn how to control the bicycle slowly before riding fast on the road. However, Rahul ignored the advice and tried to ride very fast on the first day. Within a few minutes, he lost control and fell down. Now, இங்கே இருக்கிற 3 வாக்கியங்களில் எந்த வாக்கியம் கரெக்ட்? First sentence, Rahul fell down because he tried to ride the bicycle too fast without proper practice. அதுதான் கரெக்ட். மற்ற 2 சென்டென்ஸை ரீட் பண்ணி பாருங்கள், அது இந்த பேராகிராஃபுக்கு மேட்ச் ஆகாது. Now look at these 3 sentences. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த 3 வாக்கியங்களையும். இப்போ நான் இந்த பேராகிராஃபை ரீட் பண்ண போகிறேன், கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். Neha was known for submitting her assignments on time. One week, she postponed her work again and again because she thought the task was very easy. When the deadline finally arrived, she realized that the assignment required more time than she had expected. Again, ஒரு தடவை நான் ரீட் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. Neha was known for submitting her assignments on time. One week, she
postponed her work again and again because she thought the task was very easy. When the deadline finally arrived, she realized that the assignment required more time than she had expected. இப்போ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த சென்டென்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. மிடில் சென்டென்ஸ், நேஹா delayed her work because she believed that the assignment was simple. Middle sentence is the correct answer. Now be ready to listen the next paragraph. Lakshmi wanted to improve her English speaking skills. Every day she listened the English news, read simple books and practiced speaking with her friends. After a few months, she stopped the practice due to heavy work, but later she continued again. Then she noticed that she could speak more confidently and understand others better. இங்கே இருக்கிற 3 வாக்கியங்களில் எது கரெக்ட்? லக்ஷ்மி ஸ்டாப்டு ப்ராக்டிஸிங் இங்கிலீஷ் ஆஃப்டர் a few days. கொஞ்ச நாள் கழித்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஸ்டாப் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆன்சர் கிடையாது. ரெண்டாவது சென்டென்ஸ், லக்ஷ்மி வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங். தேர்ட் சென்டென்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். லக்ஷ்மி இம்ப்ரூவ்ட் ஹர் இங்கிலீஷ் அட் லாஸ்ட். நவ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 3 வாக்கியங்களுடைய அர்த்தத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. I am going to read the paragraph. Be ready to listen. During the summer vacation, Arjun planned to read several books. For the first few days, he spent most of his time playing games and watching television. When the vacation was almost over, he realized that he had finished only one book. Again, one more time நான் வாசிக்கிறேன். During the summer vacation, Arjun planned to read several books. For the first few days, he spent most of his time playing games and watching television. When the vacation was almost over, he realized that he had finished only one book. இப்போ இந்த 3 வாக்கியங்களில் எந்த வாக்கியம் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. மிடில் சென்டென்ஸ் பாருங்க. அர்ஜுன் could not finish many books because he spent time on other activities. So watching television, playing games அதில் இருந்ததுனால ஒன்லி ஒன் புக் மட்டும்தான் அவரால் ஃபினிஷ் பண்ண முடியுது வெக்கேஷனில். ஸோ மிடில் சென்டென்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அர்ஜுன் ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் வெக்கேஷன் ரீடிங் மெனி புக்ஸ். நிறையா புக்ஸ் ரீட் பண்ணாரா? இல்லை. தேர்ட் சென்டென்ஸ், அர்ஜுன் டிசைடட் நாட் டு ரீட். இதுவும் ராங். ஸோ இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு லிசனிங் ஸ்கில், ரீடிங் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில் இந்த 3ஐயும் நல்லா டெவலப் பண்ணிங்கன்னா தான் ஸ்போக்கன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.